வணக்கம் நேயர்களே. புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் நாடாளுமன்றம் முன்கூட்டியே கலைக்கப்பட்டதனால் சலுகைகள் மற்றும் சம்பளங்கள் ஓய்வூதியங்களை இழக்கின்ற பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பான செய்தியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். பாராளுமன்றம் வருகின்ற வருடம் ஆகஸ்ட் மாதம் கலைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நியதி. ஆனால் இந்த பாராளுமன்றமானது ஒரு வருடத்திற்கு முந்தைய நிலையில் கலைக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதியாக பதவியேற்று நாடாளுமன்றத்தை கலைத்திருக்கின்றார். இறுதியாக பாராளுமன்றம் கூடியது 2020ஆம் ஆண்டு கூடியது ஆகஸ்ட் மாதம். அதன் அடிப்படையில் வருகின்ற வருடம் ஆகஸ்ட் மாதம் பாராளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற போதும் அது இந்த முறை ஜனாதிபதி பதவியேற்று 2 நாட்களில் கலைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியங்கள் என்பன நிறுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 5 வருடங்கள் பாராளுமன்ற அமர்வில் தொடர்ச்சியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செயற்படுவாராக இருந்தால் அவருக்கு ஓய்வூதியமாக 45,000 ரூபாய் வழங்கப்படும். 2 தடவைகள், அதாவது 5 ஆண்டு என்று 10 வருடங்கள் 2 தடவைகளாக இருப்பார்களாக இருந்தால் அவருக்கு 55,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்பது சட்டத்தில் இருக்கின்றதாம். இது தவிர இப்பொழுது புதியவர்களாக இருக்கக்கூடிய 85 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் 5 வருடத்தை இன்னும் பூர்த்தி செய்யவில்லை. அவர்கள் பூர்த்தி செய்வதற்குள் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதால் அந்த 85 புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஓய்வூதியம் பெறுகின்ற வாய்ப்பை இழந்திருக்கின்றார்கள். இது அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அவர்களால் ஒரு சாபம் போடப்படும் என்ற மாதிரியாக சொல்லப்படுகிறது இல்லையா? ஏனென்றால் கனியொன்று கையில் சிக்கி வாயில் போடப்படாதது போல் இவர்களுடைய நிலை காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது. 5 வருடங்களும் பூர்த்தி செய்திருந்தால் இவர்களுக்கு ஓய்வூதியமாக 45,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்குமானால் அதற்கிடையில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. எனவே 85 புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர பாராளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்ள வருகின்ற ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு நாளுக்குரிய சம்பளம் 2,500 ரூபாய். பாராளுமன்றம் கூடுகின்ற நேரத்தில் வருகைக்கான, அவர்கள் பாராளுமன்றத்திற்கு வருகை தருவதற்கான சம்பளம் 2,500 ரூபாய் வழங்கப்படுமாம். பாராளுமன்றம் கூடாத நேரத்தில் சில வேளை பாராளுமன்ற குழு கூட்டங்கள் இடம்பெறும் இல்லையா? அந்த குழு கூட்டங்களில் பங்கு பெற்றினாலும் ஒருவருக்குரிய சம்பளம் 2,500 ரூபாய். இவ்வளவு வசதிகளோடு, இவ்வளவு வாய்ப்புகளோடு, சலுகைகளோடு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் மக்களுக்காக செயற்பட்டு வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் சொல்லக்கூடிய விடயம். மக்களுக்காக அவர்கள் பாராளுமன்றம் சென்று சேவைகளை, மக்களுக்கான சேவைகளை, மக்களுக்கான பிரச்சனைகளை அங்கே சொல்லி தீர்வுகளை பெற்றுத் தருகின்றவர்களாக செயற்பட்டிருக்கின்றார்கள். அதனால தான் அவர்களுக்கு ஓய்வூதியங்கள், சம்பளங்கள், சலுகைகள் எல்லாம் வழங்கப்படுகின்றன. வாகனங்கள் வழங்கப்படுகின்றன. தொலைபேசி பில்லுகள் எல்லாம் இலவசமாக, எல்லாம் பல சலுகைகள் இருக்கிறது. அப்போ பாராளுமன்றத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று நாங்கள் வாக்கு போட்டு ஒருவரை பாராளுமன்றம் அனுப்புவதனுடைய நோக்கம் என்னவாக அமைகிறது? எங்களுடைய ஊரில் உள்ள, எங்களுடைய நாட்டில் உள்ள பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வாருங்கள். இனம் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் இதர பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கொண்டு பாராளுமன்றத்தில் பேசுங்கள். பாராளுமன்றத்தில் பேசப்படுகின்ற பொழுது எல்லோரும் அதை கேட்பார்கள். அதன் காரணமாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், முடிவு கிடைக்கும் என்று எண்ணித்தான் உங்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறோம் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். அவ்வாறு பாராளுமன்றம் செல்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளங்கள், சலுகைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் இருந்தால் 45,000 ரூபாய், 2 தடவைகளாக 10 ஆண்டுகள் இருந்தால் 55,000 ரூபாய் ஓய்வூதியம் எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்படும். இவ்வளவு சலுகைகளோடு நாங்கள் இவ்வளவு காலமும் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பினோம். அவர்கள் தொடர்ந்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவே இருந்து, என் சம்பந்தனையாக கூட இருந்து இறந்திருக்கிறார் இல்லையா? எனவே இவ்வாறான வாய்ப்புகளை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அந்த வாய்ப்புகளையும் வசதிகளையும் சலுகைகளையும் அவர்கள் பெற்று வாழ்ந்திருக்கின்றார்கள். இதுதான் நிதர்சனம். இந்த சம்பவங்களால் எங்களுக்கு என்ன தீர்வு கிடைத்திருக்கிறது? பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் எங்கள் ஊர்களுக்கு தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நடத்தி எங்களுக்கான தீர்வுகளை நாங்கள் அங்கே பேசுவோம், உங்களுக்கான பிரச்சனைகளை பேசி தீர்வை தருவோம் என்று வாக்குறுதிகளை வழங்கி சென்று அங்கு எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதே தூங்குகின்ற சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதற்கெல்லாம் அங்கே சம்பளங்கள் வெட்டப்பட மாட்டாது, ஓய்வூதியங்கள் கழிக்கப்பட மாட்டாது, பெட்ரோல் எரிபொருள் செலவுகள் கொடுக்கப்பட மாட்டாது, கொடுக்காமல் இருந்ததை கிடையாது அவர்கள்.
எல்லாவற்றிற்கும் சம்பளங்கள் கொடுக்கப்பட்டன. இவ்வாறு பாராளுமன்றம் செல்கின்ற எங்களால் சென்ற அரசியல்வாதிகள் அங்கு செய்தவைகள் என்ன என்பதும் எங்களுக்கு தெரியும். எனவே இந்த முறை ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க எடுத்திருக்கக்கூடிய அண்மித்த சம்பவங்கள் நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்திருக்கிறோம். காலி முகத்திடல் பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனையோ பேரணியில் நிற்கக்கூடிய வாகனங்கள், அதே போல் நிறுத்தப்பட்ட பாராளுமன்ற ஓய்வூதியங்கள், அதே போல் அண்மை ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி காலத்தில் கடைசி நேரங்களில் வழங்கப்பட்ட மதுபான கடைகளுக்கான உரிமங்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டு பறிமுதல் செய்யப்படுகின்ற படலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போக்கு சரியானதா பிழையானதா? இது நன்மையா தீமையா? ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லையா? பதிவிடுங்கள் உங்கள் கருத்துக்களை. மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம்.